டிவோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் சைந்தவி அவர்கள் முதல் முறையாக அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் ஏராளமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சில தினங்களுக்கு முன்னாடி சைந்தவியும் சரி ஜிவி பிரகாஷ் அவர்களும் சரி அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் நாங்கள் 2 பேருமே பிரிய போகிறோம், நாங்கள் 2 பேரும் இதை நல்லா யோசிச்சு தான் முடிவெடுத்திருக்கோம், எங்களோட மன நிம்மதிக்காகவும் எங்களோட தனிப்பட்ட முறையில் முன்னேறதுக்காகவும் இந்த ஒரு முடிவை நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக். ஏன்னா லவ் பண்ணுறதுக்கு ஒரு 11 வருஷம், கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 11 வருஷம் அப்படின்னு கிட்டத்தட்ட 22 வருஷத்துக்கு மேலே அவங்க ஒன்றா இருந்திருக்காங்க. இப்படி லவ் பண்ணி மேரேஜ் பண்ண இவங்க சடனாக ஏன் இந்த மாதிரியான ஒரு டிசிஷன் எடுத்தாங்க அப்படின்னு ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருந்துச்சு. சோசியல் மீடியா ஃபுல்லாகவே இவங்களை பற்றின டாக் தான் போய்கிட்டு இருக்கு. இதனால் இவங்க பிரிஞ்சாங்க, ஜிவி பிரகாஷ் எதுவும் தப்பு பண்ணிட்டாரா அப்படிங்கிற மாதிரி வெவ்வேறு கோணத்தில் நிறைய பேர் நிறைய விஷயமா பேசி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை கவனிச்ச இந்த ஒரு தம்பதி ரீசெண்டாக அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு சில கிளாரிஃபிகேஷன் கொடுத்திருந்தாங்க. குறிப்பாக சைந்தவி அவர்கள் அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருக்கோம், ரொம்பவே கடினமான ஒரு சூழல், இதற்கு நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தரணும் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட கேட்டோம். நிறைய பேர் நிறைய விதமான கதைகளை ரூமர் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில யூடியூப் சேனல் அவங்களா ஒரு சில விஷயங்களை கிளப்பிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய விதமான தவறுகளை சொல்லிட்டு இருக்காங்க. உண்மைக்கு புறம்பான நியூஸை அவங்க ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானும் ஜீவியும் பிரிந்ததற்கு வெளியிலிருந்து எந்த ஒரு உந்து சக்தியும் வரலை. எங்களோட பிரிவுக்கு காரணம் நாங்கள் மட்டும்தான். எங்களோட முடிவை நாங்கள் தான் எடுத்தோம். இதை தேவையில்லாமல் திரிச்சு புனைக்கதைகள்லாம் புகுத்தி வேற ஒரு விஷயமா கன்வெர்ட் பண்ணாதீங்க. உங்களோட ஒரு கற்பனையால் ஒரு தனி மனிதரோட ஒழுக்கத்தை நீங்கள் தவறாக சொல்லக்கூடாது, அவரோட கேரக்டரை நீங்கள் தப்பாக பேசக்கூடாது. இது உண்மையிலேயே ஒரு படுகொலைக்கு சமமான விஷயம். தயவு செஞ்சு இதுக்கப்புறம் அதை யாரும் பண்ணாதீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நானும் ஜீவியும் 1 இல்லை 2 இல்லை கிட்டத்தட்ட 24 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு இருக்கோம். ஸ்கூல் டேஸ்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த ஒரு நட்பு இதுக்கப்புறம் தொடரும் அப்படிங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்கு. இது தவிர இதை பற்றி பேச ஒன்றும் இல்லை, தேவையில்லாமல் நீங்களா ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு போஸ்டர் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு போஸ்டரை ஜிவி பிரகாஷ் அவர்கள் எடுத்து அவரோட சோசியல் மீடியா பேஜில் போட்டிருக்காரு. மேலும் அவரோட ஒரு சில கருத்துக்களையும் கேப்ஷனாக போட்டிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, உங்களோட சொந்த அனுமானங்களையும் யூகங்களையும் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு சில விஷயங்கள் உண்மைக்கு புறம்பானது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். மேலும் ஒரு சிலர் அவங்களோட கற்பனை திறனுக்கு ஏற்ப ஒரு சில கதைகளை உருவாக்குறாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது, அது எதையுமே நம்பாதீங்க. அவங்களாம் தவிர்த்து இந்த ஒரு கஷ்டமான சூழல்ல எங்களுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்க ஒரு சில நல்ல உள்ளங்களுக்கு எங்களோட நன்றி அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாரு. இவங்க 2 பேரும் ஷேர் பண்ணியிருக்க இந்த ஒரு போஸ்டர் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. மறுபடியும் அவங்க ஆணித்தரமாக சொல்கிறத பார்க்கும்போது 2 பேரும் கன்ஃபார்மாக டிவோர்ஸ் வாங்க போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது. அந்த குழந்தை அன்வி நல்லபடியாக வளர்ந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.